Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு நன்மை கிடைக்க பெற வேண்டுமேயானால் அதற்கான செயல்பாடுகள் அந்த மனிதனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். லங் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நேசிக்கக்கூடிய பொருளிலிருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைய மாட்டீர்கள் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி, ஒமா துன்ஃபிகு மின் ஷைஇன், நீங்க எந்த பொருளை செலவு செய்தாலும் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கு அறிபவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். இதை கொண்டு நமக்கு என்ன படிப்பின அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மை வேணும், அழகிய வாழ்க்கை வேணும், நிம்மதியான வாழ்க்கை வேணும், சிறந்த நல்வாழ்வு வேணும், தம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து வேணும் அப்படிங்கிற எல்லா விதமான ஆதரவுகளும் ஆர்வங்களும் ஒரு மனிதனுக்கு அன்றாடம் இருக்கக்கூடியவையாக நாம் பார்க்குறோம். எல்லா வகையிலும் நம்ம நல்லா இருக்கணும், எல்லா வகையிலும் பொருளாதாரத்தோடு செல்வ செழிப்போடு நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். அந்த வாழ்வு சிறப்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படிங்கிறத தான் அல்லாஹு தாலா மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக, நீங்கள் எந்த பொருளை நேசிக்கிறீங்களோ, நமக்கு ஒரு பொருள், ஒரு சாப்பிடக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது உபயோகிக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, நாம் எதை நேசிக்கிறோமோ அதே போல பிறருக்கு செய்ய வேண்டிய அந்த தானங்களிலும் நமக்கு நேசிப்பது போன்று அவர்களுக்கு நாம் செய்யக்கூடியவைகளில் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு நன்மையை வச்சிருக்கிறான். நமக்கு பிரியமில்லாத ஒன்றை நாம் செலவிட்டால் அதில் எந்த நன்மையும் கிடையாது. நாம் எதை பிரியப்பட்டு செலவிடுகின்றோமோ அதுதான் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் மனித வாழ்வில் சிறந்த ஒரு எதிர்காலத்தையும் வளமான வாழ்வையும் நமக்கு தரும் அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டி, நம்ம உள்ளத்தில் உள்ளதை பூரா நன்கு அறியக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் எதை செலவு செஞ்சாலும் அதை பற்றி அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். நமக்கு தேவையில்லாத பொருளை நம்ம கொடுக்கின்ற பொழுது, எனக்கு விருப்பமானதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தாலும், அல்லது நம்ம விருப்பமுள்ள பொருளை பிறருக்கு கொடுத்தாலும், எல்லாவற்றையும் அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாகவும், அதே போன்று அந்த நன்மைகளை பெறக்கூடிய வகையில் சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறதையும் நாம் ஹதீஸின் மூலமாக அறிய முடிகின்றது. வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி. ஹஸரத் அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிக வசதி படைத்தவர்களாக இருந்தாங்க. நல்ல வசதி வாய்ப்பு அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருந்தா அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அப்படி கொடுத்தவற்றில் அவர்களுக்கு பேரித்த மரங்கள் அதிகம் நிறைந்த ஒரு தோட்டங்களும் அவங்களுக்கு இருந்துச்சு. அவர்களுடைய செல்வங்களில் பேரித்த மரங்கள் அதிகம் நிறைய இருக்கக்கூடிய தோட்டங்களும் இருந்துச்சு. அவர்களின் செல்வங்களில், அப்படிப்பட்ட அந்த செல்வங்களில் பைரஹா என்ற தோட்டமே அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு தோட்டமாகவும் இருந்துச்சு. எந்த அளவிற்கு என்றால், அது மஸ்ஜித் நபவிற்கு எதிராக அந்த பைரஹாங்கிற தோட்டம் இருந்துச்சு.
அந்த தோட்டத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோட்டத்திற்கு செல்வார்களேயானால் அங்குள்ள அந்த நல்ல தண்ணீரை அருந்துவது வழக்கம். அந்த அளவுக்கு ஒரு தித்திப்பான ஒரு தண்ணீரை தரக்கூடிய அந்த தோட்டத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்கன்னா அந்த தண்ணீரை அருந்தக்கூடிய ஒரு வழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, அங்கு சற்று ஓய்வெடுப்பதும் கூட அவர்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வு எடுப்பாங்க, அந்த தண்ணீரை குடிப்பாங்க. அதுல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான ஒரு தோட்டம் அந்த பைரஹாங்கிற ஒரு தோட்டம். மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் எப்பொழுது அருளப்பட்டதோ அந்த நேரத்தில் ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை வந்து, யா ரசூலல்லாஹ், நாயகமே, அல்லாஹ் நீங்கள் நேசிக்கும் பொருள்களிலிருந்து தர்மம் செய்யாதவரை, தானம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை பெறவே மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றானே. என் செல்வங்களில் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த பைரஹாங்கிற தோட்டம் தான் நாயகம் யா ரசூலல்லாஹ். அது அல்லாஹ்விற்காக தர்மமாக ஆகட்டும், நான் அதன் மூலமாக அல்லாஹ்விடம் நன்மையையும் அது அவனிடம் என்னுடைய மறுமை வாழ்வின் நலனுக்காக ஒரு சேமிப்பாக இருக்க வேண்டும் என்பதை யா ரசூலல்லாஹ் நாயகமே நான் விரும்புகிறேன். எனக்கு விருப்பமானது அதுதான். அதை நான் கொடுத்து அந்த நன்மைகளை இம்மை மறுமையில் நான் பெறணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுகின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், அதை அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய வழியில அதை பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படிங்கிறதையும் என்ன செய்றாங்க, ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே கேட்டாங்க, தோழரே, இது அதிக லாபம் தரக்கூடிய ஒரு செல்வமாயிருச்சு, உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடியது, மிகவும் உங்களுக்கு பிரியமான ஒன்றாகவும் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு தோட்டமா இருக்குது அப்படிங்கிறத சொல்லுகின்ற பொழுது, நீர் கூறியதை நான் நன்றாகவே செவியுற்று விட்டேன் அப்படிங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, இல்லை யா ரசூலல்லாஹ், அதை நான் கண்டிப்பா செலவிடத்தான் நான் நினைக்கிறேன், அதை அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய வழியில நீங்க பயன்படுத்திக்கிடுங்க அப்படிங்கிறத சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படியானால் நீர் உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் அதை நான் என்ன செய்யுங்க, பங்கிட்டு கொடுக்கலாமே. உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதை நான் பொருத்தமாக கருதுகிறேன். ஏன்னா உங்களுடைய உறவுகள் யாராவது ஏழைகள் இருந்தாங்கன்னா, கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, அதை உதவுங்க அப்படிங்கிறத சொல்லுகின்ற பொழுது, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் அவ்வாறே செய்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு, சொன்ன வார்த்தையோடு விட்டு விடாது அந்த தோட்டத்தை என்ன செஞ்சாங்க, தம் நெருங்கிய உறவினருக்கும் தம் தந்தையுடன் பிறந்தவரின் குழந்தைகளுக்கும் அதை என்ன செஞ்சாங்க, பங்கிட்டு கொடுத்தார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குற அன்பானவர்களே. ஆக இதுதான் மனித வாழ்வில் நாம் எதை விருப்பப்படுறோமோ அதை பிறருக்கும் விரும்புகின்ற பொழுது அதனுடைய நன்மைகள் இம்மை மறுமை வாழ்வு சார்ந்த ஒரு நலனுக்காக அல்லாஹு தஆலா ஆக்கி அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மென்மேலும் பரக்கத் செய்து மறுமை வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா மகத்தான நற்கூலியை நன்மைகளையும் வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அத்தகைய நல்ல தன்மைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.